மிளகாத்தூள், தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, புளி கரைசல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் சிவக்கட்டும். பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு பீஸ் பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் இடித்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வைப்போம், இதெல்லாம் வதங்கலாம். வதங்கின பிறகு பார்க்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ புளி சேர்த்துக்கலாம். தேவைக்கப்போ இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் மண்டை சேர்த்துக்கலாம். மீன் மண்டை சேர்த்து ரொம்ப கொதிக்க வேண்டாம், கரைஞ்சி போயிடும் இந்த மீன். ஒரு 10 நிமிஷம் போதும். நான் அப்படியே இப்போ தேங்காயும் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோவில் கட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க மீன் வறுக்கலாம். மீனில் எப்பவும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். வாங்க இப்போ மீன் குழம்பு வைக்காச்சு. சாதம், மீன் குழம்பு, அறுவல். எங்க நடந்தது? நல்ல கேள்விதான். இதே இதே இதுல தான் நடந்தது.